அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் முக்கிய முன்னேற்றம். போர் முடிவுக்கு வருமா? உலக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய பேச்சுவார்த்தைகள் தற்போது சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வருகின்றன. கடந்த வாரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஆரம்பகட்ட ஒப்பந்தம் எட்டப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள் நேருக்கு நேர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான முன்னேற்றங்களுடன் முடிவடைந்துள்ளதாக மத்தியஸ்த நாடுகளான கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அறிவித்துள்ளன. மேலும் 60 நாட்களுக்குள் இறுதி சமாதான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான செயல் திட்டம் ஒன்றுக்கு இரு தரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் நடைபெறும் மோதல்கள் முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது ஆகியன அடங்குகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக உலகின் சுமார் 20% எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கொண்டு செல்லப்படுகிறது. இதன் காரணமாக அந்த நீரிணையில் ஏற்படும் எந்த பிரச்சனைகளும் உலகின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதற்கிடையில் லெபனானில் ஹெஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கு இடையே மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. தெற்கு லெபனானில் நடைபெற்ற வான்வெளி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தனது ஆதரவு ஆயுத குழுக்களின் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். இல்லையேன் ஈரான் மீது மீண்டும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த ஈரானிய அதிகாரிகள் மிரட்டலால் தங்களை மாற்ற முடியாது என்றும் தாங்களே தங்களின் நடவடிக்கைகளை தீர்மானிப்பார்கள் என்றும் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக நீண்டகால சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருந்தால் அமெரிக்கா புதிய உறவை உருவாக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த மோதலின் மைய காரணமாக கருதப்படும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. அடுத்த சில வாரங்களில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப மற்றும் அரசியல் பேச்சுவார்த்தைகளே இந்த சமாதான முயற்சியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஆன இந்த புதிய முயற்சி மத்திய கிழக்கில் நீடித்து வரும் பதற்றத்தை குறைத்து உலக அமைதிக்கான புதிய வாய்ப்பை உருவாக்குமா என்பதை உலகம் முழுவதும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்து என்ன? அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிரந்தர சமாதானம் ஏற்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள்.